புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 160. வாழ்க்கையின் அழகியைக் கேட்கும் ஒரு அமைதி, தொலைதூர மணிநேரத்தின் அமைதியான மகத்துவத்தை நோக்கி விரைந்து செல்லும் கணங்களின் கூட்டத்தை பார்க்கிறது. இந்த பெரிய உலகம் புரியாமல் ஒரு குழப்பமான மனச்சாட்சியின் நிழலில் மாறுகிறது. இது தவறவிட்ட உள் அர்த்தங்களுக்கான ஒரு திறவுகோலை மறைக்கிறது. அது நம்மால் கேட்க முடியாத குரலை நம் இதயங்களில் பூட்டுகிறது. ஆவியின் ஒரு புதிரான உழைப்பு, அதன் பயன்பாடு யாருக்கும் தெரியாத ஒரு துல்லியமான இயந்திரம், உணர்வு இல்லாத ஒரு கலை மற்றும் புத்தி கூர்மை. இந்த நிமிடம் விரிவான திட்டமிடப்பட்ட வாழ்க்கை அதன் இயக்கமற்ற சிம்பொனிகளை எப்போதும் விளையாடுகிறது. மனம் கற்றுக்கொள்கிறது மற்றும் அறியாது உண்மைக்குத் திரும்புகிறது. இது மேற்பரப்புச் சட்டங்களை மேற்பரப்புச் சிந்தனை, வாழ்க்கையின் படிகள் ஆய்வுகள் மற்றும் இயற்கையின் செயல்முறை பார்க்கும். அவள் என்ன செய்கிறாள் அல்லது நாம் ஏன் வாழ்கிறோம் என்பதை பார்க்கவில்லை. இது அவளுடைய அயராத கவனிப்பு, நுணுக்கமான 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 நுணுக்கம், புத்திசாலித்தனமான ஆவியின் துணிச்சலான கண்டுபிடிப்பு திட்டம் ஆகியவற்றைக் குறிக்கிறது. அவள் அமைத்த அஸ்திவாரங்கள், கற்பனை கோட்டைகள் கற்பனை காற்றில் வளர்க்கப்படுகின்றன அல்லது ஒரு மாய நிலவுக்கான கனவின் படிக்கட்டுகளில் ஏறுகின்றன. நிலையற்ற படைப்புகள் வானத்தை நோக்கிச் செல்கின்றன. ஒரு உலக யூகத்தின் திட்டம் மனதின் தெளிவின்மையின் மங்கலான தளத்தில் உழைக்கப்படுகிறது அல்லது வேதனையுடன் ஒரு துண்டு துண்டாக முழுவதுமாக கட்டப்பட்டது. ஊடுருவ முடியாத ஒரு மர்மம் மறுசீரமைப்பு என்பது நாம் ஒரு பகுதியாக இருக்கும் பரந்த திட்டம். அதன் ஒத்திசைவுகள் எங்கள் பார்வைக்கு முரண்படுகின்றன, ஏனென்றால் அவை வழங்கும் சிறந்த கருப்பொருள் எங்களுக்குத் தெரியாது. காஸ்மிக் ஏஜென்சிகளின் புரிந்துகொள்ள முடியாத வேலை. நாம் பார்க்கும் பரந்த எழுச்சியின் விளிம்பு மட்டுமே.